நான் உங்கள் சிப்பிபாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. அனுச நட்சத்திரம் உலக உயிர் வாழ்க்கைக்கு என்ன சொல்றான்னா மூச்சு காற்று அனுச நட்சத்திரம். பனைமரம் அனுச நட்சத்திரம். அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் என்ன சொன்னா கணவன் மனைவிக்குள் கண்டிப்பாக பிரச்சனை கண்டிப்பாக உண்டு. ஏமாற்றம் தோல்வி உண்டு. கணவன் மனைவி கருத்து வேறுபாடு வந்துடும். அனுச நட்சத்திரத்திலிருந்து ஒரு திசை விட்டுனா கணவன் மனைவி கருத்து வேறுபாடு பிரிவதற்குண்டான வாய்ப்பு கூட உண்டு. அப்போ என்ன சொல்லலான்னா இந்த அனுச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து நடத்தும் போது 3, 5, 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடம் என்பது நம்மளுடைய எண்ணங்கள் செயல்கள், 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம், 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம். இதில் பிரச்சனை வந்துடும். அனுச நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் 3, 5, 7 பிரச்சனை உண்டு. அனுச நட்சத்திரத்திலிருந்து ஒரு திசை நடத்தினால் 3, 5, 7 பிரச்சனை உண்டு. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் அனுசம் என்று சொன்னாலே பனைமரம். அப்போ இந்த பனைமரத்திற்கு என்ன சொல்லலான்னா பனை பொருட்களை வாங்கி தானம், பனை பொருட்களை வாங்கி தானம் பண்ணு. ஏன்னா அது பிரச்சனைக்குரியது உங்களுக்கு. அப்போ என்ன சொன்னாங்கன்னா யார் ஒருவர் இறக்கும் தருவாயில் இருக்கிறார்களோ அவருடைய ஆன்மா சீக்கிரம் போக மாட்டேக்கு, ஆனால் பிழைக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா பனை ஓலை விசிறியை வச்சு நல்லா என்ன சொன்னா 2 பக்கம் யார் இங்கிட்டு ஒருத்தர் நின்றுட்டு அங்கிட்டு ஒருத்தர் நிறுத்து நல்லா நின்னீங்கன்னா அந்த நோயாளி சீக்கிரம் இறந்து விடுவார். அனுச நட்சத்திரத்துக்கு அவ்வளோ பவர் உண்டு. அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன்கிட்ட போய் போராடினீங்கன்னா மரணம் நிச்சயம். அனுச நட்சத்திரத்தில் ஒருத்தருக்கு திசை இருந்து நடத்தும் போது அவனிடம் யார் போராடினாலும் மரணம் நிச்சயம். ஏன்னா மூச்சை நிறுத்திடும். அவ்வளோ வைப்ரேஷன் உள்ளது. நோயாளியை கூட பனை ஓலையால் விசிறி வீசும்போது அவருடைய காலத்தை முடிவுரை செய்துவிடும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. நான் சொல்லலை, பரிச்சித்து பார்த்துருக்கேன், நடந்திருக்கு. நீங்களும் பரிச்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிபாறை ஜோதிடர் ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம்.